என்று சொல்லி அவர் சொல்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ போவாசுடைய இரண்டாளாகிய அந்த அந்த இனம், அவங்களுடைய இனம்தான் அவரு. அந்த இனத்தாளாகிய ரூத்தை என்ன செய்யறாரு, வயலிலே கதிர்களை பொறுக்கி கொண்டிருக்கிறார அவர் என்ன செய்யறாரு, திருமணம் செய்து கொள்கிறார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ திருமணம் செய்யும் போது அப்போ போவாசுடைய ஆஸ்தி எல்லாத்துக்குமே வந்து அவங்க என்ன ஆயிடுறாங்க, எஜமானி மாறிடுறாங்க. அப்போ ரூத்தை வந்து அவர் என்ன செய்ய வைக்கிறார், பிழைக்க வைக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ போவாசிலும் பெரியவரான நம்முடைய இயேசு கிறிஸ்து அவர் என்ன செய்கிறாரு, நம்மை அவர் பிழைத்திருக்கிறது போல நம்மையும் அவர் என்ன செய்கிறார், பிழைக்க வைக்கிறார். பரமபிதா நமக்கு பிழைப்பூட்டுகிற தேவனாக இருக்கிறார், நம்மை ஆதரிக்கிற தெய்வமாக இருக்கிறார் என்று சொல்லி நாம பார்க்கிறோம். மூன்றாவதாக என்னை நியாயப்படுத்துகிற தேவன் என்று சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த பிரேயர் நேரத்துல இந்த டிவி இழந்திருக்கிறது, என்னை நியாயப்படுத்துகிற தேவன் என்று சொல்லி மூன்றாவது காரியத்தை நாம் பார்க்கலாம். மத்தேயு 5:11 5:11 என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாக இருப்பீர்கள் என்று சொல்லி மத்தேயு 5:11 நாம பார்க்கிறோம். அதாவது என்னது, நம்ம மீது பொய்யாக பழி சுமத்தப்பட்டு இருந்தால் என் நிமித்தமாக அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறதே நம்ம பார்க்கணும். இப்ப நம்ம கூட பார்க்கும்போது நம்முடைய வாழ்க்கையில நம்ம வந்து அநேக தரம் வந்துட்டு நம்ம வந்துட்டு அநியாயமாக நம்ம இது யாராவது என்ன செஞ்சிருப்பாங்க, மத்தவங்க பழி எதையாவது செஞ்சுட்டு நம்ம செய்வாங்க, நம்ம மேல பழிய போடுகிறவர்களாக இருப்பாங்க. நம்ம செய்யாத தவறுக்காக என்ன செய்வோம், நம்ம பழிய சுமந்துக்கிட்டு இருப்போம், தண்டனை அனுபவிச்சுக்கிட்டு இருப்போம். பிற செய்த தவறு காரியங்கள் இதன் மேல நம்ம மேல பழி சுமத்தப்பட்டிருப்போம் என்று சொல்லி பார்க்கிறோம். ஏசாயா 50:8 நம்ம பார்க்கிறோம். ஏசாயா 50:8 He who vindicates me is near. Who then will bring charges against me? அது ஒண்டி போதும். என்னை நீதிமானாக்குகிறவர் சமீபமாக இருக்கிறார். என்னை நீதிமானாக்குகிறவர். நம்ம நினைக்கலாம், ஐயோ நான் எந்த ஒரு தவறுமே செய்யலையே என் மேல. இப்ப இன்னைக்கும் பார்த்தோம்னா ஜெயில நிறைய பேர் என்ன செய்வாங்க, அநியாயமாக பழி சுமத்தப்பட்டவர்களாக தண்டனைய என்ன செய்வாங்க, தவறு செய்தவர்கள் வெளியா இருப்பாங்க. ஆனா ஒன்றுமே செய்யாதவங்க கூட என்ன செய்வாங்க, பழியை ஏத்துக்கிட்டு அந்த தண்டனையை அனுபவித்துக் கொண்டிருப்பார்கள் என்று சொல்லி பார்த்தோம். அப்பதான் அவர் சொல்கிறாரு, என்னை நீதிமானாக்குகிறவர் எனக்கு சமீபமாக இருக்கிறார் என்று சொல்லி. நமக்கு மேல் கூட யாராவது நமக்கு பழி சுமத்தி இருந்தா நம்ம என்ன செய்கிறோம், என்ன நீதிமானாக்குகிறவர், என்னை காண்கிறவர் எனக்கு சமீபமாக. நீங்க என் மேல என்ன வேணா பழி சுமத்தினாலும் என்னை நீதிமானாக்குகிறவர் என்னவா இருக்கிறார், எனக்கு சமீபமாக இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்ப யோபுவினுடைய காரியத்தை கூட நம்ம பார்க்கும்போது யோபுவின் மேல என்ன செய்யறாங்க, அநியாயமாக அந்த நண்பர்கள் என்ன செய்யறாங்க, பழி சுமத்துகிறத நாம பாக்குறோம். நீ செய்த குற்றம், நீ செஞ்ச பாவம், இதனாலதான் இந்த மாதிரி நீ வந்து இதெல்லாத்தையும் நீ அனுபவிக்கிற, அதனாலதான் நீ தண்டிக்கப்பட்டிருக்கிற அப்படின்னு சொல்லி அவங்க என்ன சொல்றாங்க, சொல்லி அவரை பழி சாட்டுகிறார்களாக. அவர் மீது அவர் ஒண்ணுமே செய்யல, ஆனாலும் அவர் மீது அநியாயமாக பழி சாட்டுகிறவர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லி. யோசேப்புடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கும் போது கூட அவர் எந்த தவறுமே செய்யல, ஆனா போத்திபாருடைய மனைவி என்ன செய்கிறார், அவர் மேல அநியாயமாக பழி சுமத்தி சிறைச்சாலைக்கு அனுப்புகிறத காரியங்களை நாம பாக்குறோம். அவர் சிறைச்சாலையில போனும் கூட என்ன செய்கிறாரு, அவர் காவலாளி கிட்ட பணப்பாத்திரக்காரங்கிட்ட நீ அங்க போகும்போது ராஜா கிட்ட என்னை பத்தி சொல்லு அப்படின்னு சொல்லி கூட அவர் என்ன சொல்கிறாரு, சொல்லி என்ன விடுதலைக்கு ஏற்பாடு செய், நான் என் மேல அநியாயமா பழி சுமத்தி இருக்காங்க, நான் இந்த தவறு செய்யல அப்படின்னு சொல்லி யோசேப்பினுடைய மீது சொல்றது பார்க்க யோசேப்பின் மீதும் அநியாயமாக தீராத பழி சுமத்தப்பட்டு இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். அதே மாதிரிதான் மோசையை பத்தி வந்துட்டு அவருடைய சகோதரியும் ஆரோனும் என்ன செய்வாங்க, அவரை பத்தி என்ன செய்வாங்க, அவர் மீது பழி சுமத்துவாங்க. இவர் மட்டும்தான் தீர்க்கதரிசியா, ஏன் நாங்கெல்லாம் தீர்க்க தரிசனம் சொன்னது இல்லையா அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க, நாங்களும் தானே தீர்க்கதரிசி அப்படின்னு சொல்லி மோசையோடு ஒரு நேரத்துல வாதாடுகிறத நம்ம பாக்குறோம். அப்போ அநேக சமயத்துல நம்ம மீதும் என்ன செய்யப்படப்படுகிறதா இருக்கிறது, அபாண்டமாக வேலை ஸ்தலத்திலேயோ எங்க குடும்பத்திலேயோ கூட நம்ம என்ன செய்ய மாட்டோம், எதுவுமே செஞ்சிருக்க மாட்டோம், ஆனா நம்ம மீது என்ன செஞ்சிருப்பாங்க, அநியாயமாக என்ன செய்யறாங்க, சுற்றி இருக்கிறவங்க பழி சுமத்தி இருப்பாங்க. அதனால நமக்கு மிகுந்த வேதனைப்படலாம். ஆனா கர்த்தர் சொல்கிற உத்தமனுக்கு நான் துணை நிற்கிறேன் என்று சொல்லி அவர் சொல்கிறதை நம்ம பாக்குறோம். அப்போ நம்ம எப்பவுமே நமக்குள்ள ஒரு தைரியம் இருக்கணும், நான் எந்த தவறும் செய்யல, கர்த்தர் என்னோட கூட இருக்கிறார், கர்த்தர் என்னை நீதிமானாக்குகிறவர் எனக்கு சமீபமா இருக்கிறார்,
உத்தமனுக்கு நான் துணை நிற்கிறேன் என்று சொல்லி சொல்கிறதை நம்ம பார்க்கிறோம். என்னை நீதிமானாக்குகிறவர் சமீபமாக இருக்கிறார் என்று சொல்லி நாம பார்க்கிறோம். சகரியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தை நாம வாசிப்போம்னா அங்க வந்துட்டு அங்க வந்து யோசுவா என்னும் பிரதான ஆசாரியர் கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிறார். அவர் வந்துட்டு அழுக்கான வஸ்திரங்களை அணிந்து கொண்டிருக்கிறார். யோசுவா சகரியா புஸ்தகத்தை எடுத்து வாசிப்போம்னா அங்க யோசுவா அப்படிங்கிற ஒரு பிரதான ஆசாரியர் என்ன செய்யறாரு? கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிறார். ஆனா அவருடைய ஆடை எப்படியாக இருக்கிறது? அழுக்காக இருக்கிறது என்று சொல்லி நம்ம பாக்குறோம். அப்போ யோசுவாவுடைய வலது பக்கத்துல நின்று அவருக்கு விரோதமாக சாத்தான் என்ன செய்யறான்? யோசுவாவுக்கு வலது பக்கத்துல நின்று அவருக்கு விரோதமாக என்ன செய்யறான்? காரியங்களை செய்யறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கிறான். ஆனா கர்த்தர் என்ன செய்கிறாரு? அந்த சாத்தானை கடிந்து கொள்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அது மாத்திரம் இல்ல, யோசுவாவுடைய அழுக்கு வஸ்திரங்களை எல்லாம் நீக்கி அவருக்கு ஒரு புதிதான வஸ்திரத்தை தரித்து நீதிமானாக மாற்றுகிறார் என்று சொல்லி நாம பார்க்கிறோம். அப்போ நம்ம வந்துட்டு அநியாயமாக நம்ம மீது பழிக்க சுமக்கப்பட்டிருந்தாலும் கூட நம்ம என்ன நம்ம செய்யாத காரியங்களுக்கு என்ன செய்கிறார்? அவர் நமக்கு கூடவே இருந்து நம்மை நீதிமானாக்குகிறவராக இருக்கிறார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ அநீதிக்கு பழிவாங்க கிறிஸ்து ராஜா என்ன செய்கிறார்? இயேசு கிறிஸ்து நமக்கு வந்து கொண்டிருக்கிறார். அந்த நாள் மிகவும் சமீபமாக இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ மீட்பருக்கு மூன்றாவது வந்து என்ன? நமக்காக என்ன செய்கிறவர்? நம்மை நீதிமானாக இருக்கிறார். நம்மை நமக்கு நியாயாதிபதியாக இருக்கிறார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ மீட்பர் அநியாயமாக அவருடைய பணி வந்துட்டு மீட்பர் வந்து அநியாயமாக நம்ம மேல சுமத்தப்பட்ட பணியை நீக்கிறது மாத்திரம் அல்ல, நாம் செய்த பாவத்தின் நிமித்தமாக என் மேல் சுமத்தப்பட்ட பழியையும் அவர் அதாவது இப்ப வந்துட்டு அநியாயமா செஞ்ச பாவமாக இருந்தாலும் சரி, இப்ப நானே வந்து பாவம் செய்திருந்தாலும் என்னுடைய பாவத்தையும் அவர் என்ன செய்கிறவராக இருக்கிறார்? நிவர்த்தி செய்கிறவராக இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். இது வரைக்கும் நம்ம வேதத்துல எல்லாம் பார்த்த நபர்கள் எல்லாம் பாவம் செய்யாமல் மற்றவருடைய சூழ்ச்சினால, இப்ப யோசேப்பு, அப்புறம் வந்துட்டு யாரை பார்த்தோம்? மோசே, இந்த யோசுவா, இவங்களெல்லாம் பார்க்கும்போது அவங்க வந்து பாவம் செய்யல, ஆனா மற்றவருடைய சூழ்ச்சியினால அவங்க வந்து என்ன செஞ்சாங்க? நாங்க பழிய சுமந்து கொண்டிருந்தார்கள். நம்முடைய வாழ்க்கையில பார்க்கும்போது நம்ம நிறைய நம்ம பாவம் செய்யாதவங்களா நம்மெல்லாம் இல்ல. நம்ம எல்லாருமே வந்துட்டு நம்ம மீது நாம் செஞ்ச பாவத்தின் விளைவாக நம்ம செஞ்ச குற்றம், தவறு, மீறுதல் இதெல்லாம் மீதான பழிய சுமந்து கொண்டு நம்ம இந்த பழியெல்லாம் நம்ம மேல இருக்கிறது. இது வந்துட்டு இது ஒரு நியாயமான பழி. நான் செய்த அக்கிரமம் என் மேல், நான் என்ன அக்கிரமம் செய்தேனோ அது என் மேல சுமத்தப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட பழியையும் நிவர்த்தி செய்ய நம்முடைய மீட்பராக இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையிலே பலியாக்கி இருக்கிறார் என்று சொல்லி அந்த பழைய காலத்துல பார்க்கும்போது அந்த ரத்தத்தை இன்னொரு உயிரை வந்து என்ன செய்யறாங்க? பலி கொடுக்கறத பாக்குறோம். ஆனா இங்க நாம செஞ்ச பாவங்களுக்காக, நாம செஞ்ச தவறுதல்களுக்காக, எல்லாத்துக்காகவும் இயேசு கிறிஸ்துவாகி அவர் வந்துட்டு என்ன செய்யப்பட்டிருக்கிறார்? சிலுவையிலே அறையப்பட்டு நமக்காக அவர் ரத்தம் சிந்திக்கிறார். நம்ம ஒண்ணுமே ஒரு ரத்தம் கூட நம்ம சிந்தல. அவர் நமக்காகத்தான் என்ன செய்திருக்கிறார்? ரத்தம் சிந்துகிறவராக சிந்திருக்கிறார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படும் போது கூட 2 கள்ளவர்கள் என்ன செய்யறாங்க? அவர் பக்கத்துல நின்று என்ன செய்யறாங்க? அவரை ஒருத்தன் வந்து என்ன செய்யறான்? பக்கத்துல இருந்து ஏளனம் செய்கிறான் இல்லையா? நீ தானே சொன்ன இயேசு கிறிஸ்துவை பற்றி அவமதிக்கிறான், நிந்திக்கிறான் அப்படின்னு பாக்குறோம். ஆனா இன்னொருத்தன் என்ன செய்கிறான்? அவனை கடிந்து கொள்கிறான் என்று நம்ம வந்துட்டு இதுக்கு தகுதி உள்ளவங்க இந்த தண்டனையை அனுபவிக்கிறதுக்கு. ஏன்னா நம்ம அப்படிப்பட்ட பாவங்களை எல்லாம் நம்ம செஞ்சிருக்கிறோம். ஆனா இவர் ஒரு பாவமும் செய்யாம இவர் இந்த தண்டனைக்கு பாத்திரராக இருக்கிறார் இப்போ அப்படின்னு சொல்லும் போதுதான் அப்போ கடைசியா அவன் என்ன செய்யறான்? அவர்கிட்ட என்னை உங்களுடைய ராஜ்யத்துல உங்களுடைய ராஜ்யத்துல வரும்போது என்னை தரலன்னு சொல்லும் போதுதான் அப்புறம் அவர் என்ன சொல்கிறாரு? இப்பொழுது நீ என்னோட கூட பரதேசியில இருப்பா என்று சொல்லி அந்த கடைசி நிமிஷம், அந்த ஒரு நிமிஷம் அவர் அந்த ஜெபத்தை அவன் ஏறி இருக்கிற காரியங்களை பார்ப்பான். அப்போ இயேசு கிறிஸ்து மறுமொழியாகத்தான் அவனுக்கு சொல்லி இன்று நீ என்னோட கூட பரதேசியில் இருப்பா என்று அப்போ அவனுடைய பழியை நிவர்த்தி செய்கிறார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அவனுடைய பழியை நிவர்த்தி செய்து அவனுக்கு பாவ மன்னிப்பை கொடுத்து பரதேசியில அவனை சேர்த்துக் கொள்கிறார். அது மாத்திரம் அவனுக்கு நித்திய ஜீவனை தருகிறார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அதே போலதான் வேதத்திலேயே குமாரன் வந்துட்டு என்ன செய்யறான்? அப்பா கிட்ட சண்டை போட்டுட்டு எல்லா ஆஸ்தியெல்லாம் எடுத்துட்டு போய் எல்லாத்தையும் அழிச்சு கொண்டுட்டு இருக்கிறான். ஆனா கடைசியா அவன் தகப்பன் இடத்துல வரும்பொழுது அவன் தகப்பன் என்ன செய்கிறாரு? ஓடி போய் அவனை அணைத்து கொண்டு அப்ப அவன் வந்து என்ன செய்கிறான்? தகப்பனே பரத்துக்கு விரோதமாக உமக்கு விரோதமாக நான் பாவம் செஞ்சேன்னு சொல்லும் பொழுது
அவனை அணைத்து கொண்டு அந்த அழுக்கான ஆடைகள் எல்லாம் கலைந்து போட்டு அவனுக்கு புதிய ஆடை தந்து ஒரு மோதிரத்தையும் கொடுக்கறத பார்க்குது. அதே போல யோசேப்பு வந்து அந்த பார்வோன் வந்துட்டு தேசத்தின் அதிபதியாக்கும் போது அவனுக்கும் என்ன செய்கிறாரு, ஒரு முத்திரை மோதிரத்தை தருகிறவராக இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்புறம் அவருடைய கை விரலிலும் ஒரு முத்திரை மோதிரத்தை அவர் அணிவிக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ அநியாயமாக பழி சுமத்தப்பட்டிருந்தாலும் சரி, என்ன நியாயமா பழி சுமத்தப்பட்டிருந்தாலும் சரி, நம் மீட்பராகிய அந்த கோயல் என்ன செய்கிறவராக இருக்கிறார், நம்முடைய பழிகளை நம்மை விட்டு அகற்றி நம்மை நியாயப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். நாம நியாயமா பாவம் செய்திருந்தாலும், பழி நம் மீது சுமத்தப்பட்டிருந்தாலும், அநியாயமாக சுமத்தப்பட்டிருந்தாலும் அவர் நமக்கு துணையாக இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ 3 காரியங்களை பார்த்தோம். 1 ரத்தத்துக்கு ரத்தம், 2 வந்து எதையாகிலும் விற்றால் அதை மீட்டு தருகிறவர், 3வது வந்துட்டு நியாயமாக பாவம் செய்திருந்தாலும் அநியாயமாக பாவம் செய்திருந்தாலும் நமக்கு தன்னுடைய ரத்தத்தையே சிந்தி நமக்கு என்ன பாவத்தை நம்மை விட்டு நீக்குகிறவர் என்று சொல்லி பார்க்கிறோம். யார் இந்த இனத்தானாகிய மீட்பர் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த மீட்பர் எப்படி இருக்கணுமா, நம்முடைய உறவினராக இருக்கணும்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா. நம்முடைய சொந்த ரத்தம், கின்ஸ்மேன் சொன்னா அப்படியே ரத்த உறவினர்கள் சொல்லுவாங்க இல்லையா. அந்த ரத்த என்னுடைய உறவினர், என்னுடைய கூட பிறந்தவர் அப்படின்லாம் சொல்லி பார்ப்போம். முறை உறவினராக, நெருங்கிய உறவினராக இருக்கணும், ரத்தம் சம்பந்தப்பட்டவங்களாக இருக்க வேண்டும். இதற்காகத்தான் அவங்க என்ன செய்றாங்க, பழிக்கு பழி வாங்க வேண்டும் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ வேறொருத்தர் வந்து நமக்காக என்ன செய்யக்கூடாது, எனக்காக பரிதாபப்பட்டு வேற யாரோ நண்பர்களோ வேற யாருமே வந்து என்ன செய்யக்கூடாது, நமக்காக பழி வாங்கக்கூடாது என்று நம்ம பார்க்கிறோம். எனக்காக பழி வாங்கக்கூடாது, அவர் என்ன ரத்தத்தின் ரத்தமாகவும் எலும்பின் எலும்பாகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அந்த நிபந்தனை இருந்தா தான் இந்த ரத்த பழிக்காக என்ன செய்ய முடியும், நமக்காக அவர் செயல்பட முடியும் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ இதை பத்தி நம்ம பேசும்போது நமக்கு ஒரு கேள்வி, எனக்காக அவர் ஏன் இந்த ரத்த பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லி வரும் நான் என்று சொல்லி நாம பார்க்கிறோம். எபேசியர் 2:1 பார்க்கலாம். அக்கிரமங்களினாலும் 2:1 As for you, you were dead in your transgression and sins. அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த நம்மை அவர் உயிர்ப்பித்தார் என்று சொல்லி நம்ம பார்க்கும்போது, பாவம் நமக்குள் எப்ப வந்துச்சோ அப்பவே நமக்குள்ள என்ன வந்தது, மரணம் வந்தது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ நம்முடைய உள்ளான மனுஷன் மரணம் வந்துட்டாலே என்னாச்சு, மரணம் வந்து செத்து போயிடுறோம். ஆனா உயிரோட இருக்கும் போதே நம்ம பாவம் செய்யும் போது மரணம் வருது. அப்போ நம்ம உள்ளான மனுஷன் என்ன செய்கிறதா இருக்கிறது, மரித்து போகிறதாக இருக்கிறது. அப்போ தேவனுக்கும் நமக்கும் உள்ள உறவு என்ன செய்யப்படுகிறதா இருக்கிறது, துண்டிக்கப்படுகிறதாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்போ பிசாசுனால இந்த உலகத்தில மாம்ச சிந்தையினால நான் என்ன செய்யப்பட்டிருக்கிறேன், அதுதானே கொண்டு வந்து எனக்கு இந்த உலக பிரகமான ஆசைகளையும் இந்த உலக பிரகமான காரியங்களையும் கொடுத்து இந்த பாவங்களை எல்லாம் செய்ய சொல்கிற தேவனா செய்ய சொல்கிறாரு. இல்ல பிசாசானவன் தானே பண்ணுகிறது. அப்போ அது என்ன செய்கிறது, நம்முடைய மாம்ச சிந்தைகள் எல்லாம் இதுதான் வந்து நம்ம என்ன செய்கிறது, நம்மை இதனாலதான் நம்ம கொல்லப்பட்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அப்போ எனக்காக பழிவாங்க ஒரு மீட்பர் எங்க இருந்து வர வேணும், பரலோகத்திலிருந்து இறங்கி வர வேண்டும். அவர் என்ன போலவே என் சாயல் உடையவராக, என் ரத்தத்தின் ரத்தமாக, என் எலும்பின் எலும்பாக இருக்கிறவராக வர வேண்டும் என்று சொல்லி நாம பார்க்கிறோம். இப்பெல்லாம் கூட இப்போ ஒரு ஹாஸ்பிட்டல்ல ஏதாவது ஒரு டிரான்ஸ்பிளான்ட் பண்றாங்கன்னு வச்சுக்கோ, ஏதாவது ஒரு லிவர் டிரான்ஸ்பிளான்ட்டோ ஏதாகிலும் செய்யும் போது உறவினர் தான் என்ன செய்ய வேண்டும், அதை டோனர் பண்ண வேண்டும். அந்த இது என்ன செய்ய வேண்டும், பொருந்தி இருக்க வேண்டும். ரத்த குரூப்பு, அந்த டிஷ்யூஸ் எல்லாமே என்ன செய்ய வேண்டும், பொருந்தி இருக்க வேண்டும் என்று சொல்லி அவங்க குடும்பத்துல இருக்கிறவங்க என்ன செய்யலாம், அதை டொனேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நாம பாக்குறோம். அது போலதான் அப்போ மனுஷ சாயல் உடையவர் தான், நம்மை போல மனுஷ சாயல் உடையவர் தான் நம்முடைய ரத்தத்துக்காகவும் நம்முடைய எலும்பின் எலும்பாக ரத்தத்தின் ரத்தத்தையும் உடையவராக இந்த பூமியிலே அவர் என்ன செய்யப்பட்டார், வெளிப்பட்டார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆனால் அது போலதான் வேதம் என்ன சொல்கிறது, புதிய ஏற்பட்ட அவருடைய சரீரத்தின் நம்ம என்ன செய்யற அவயங்களாக இருக்கிறோம் என்று சொல்லி பார்க்கிறோம். ஏசாயா 63:9 நம்ம பார்க்கிறோம், அவருடைய மாம்சத்துக்கும் எலும்புக்கும் உரியவர்களாக இருக்கிறோம் என்று சொல்கிறார். ஏசாயா 63:9 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்களுடைய எல்லா நெருக்கத்திலும் அவரும் நெருக்கப்பட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். வர ஏசாயா 63:9
அவர்களுடைய எல்லா நெருக்கத்திலும் அவரும் நெருக்கப்பட்டார். அவருடைய சமூகத்தின் தூதனானவர் அவர்களை ரட்சித்தார். அவர் தமது அன்பின் நிமித்தமும் தமது பரிதாபத்தின் நிமித்தமும் அவர்களை மீட்டு பூர்வ நாட்களிலெல்லாம் அவர்களை தூக்கி சுமந்து வந்தார் என்று சொல்லி நாம பார்க்கிறோம். அப்போ இஸ்ரவேல் ஜனங்களோடு சேர்ந்து, இது யாரை பத்தி சொல்லப்பட்டிருக்கிறது? இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட சேர்ந்து அவரும் என்ன செய்யப்பட்டாரு? பாதிக்கப்பட்டார். அப்போ அவருடைய சமூகத்தின் தூதனானவர் இயேசுக்கு முன்பாக கடந்து சென்றார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ இயேசு கிறிஸ்து தெய்வமாக வந்து அவர் வந்து எப்படி வந்து தெய்வமா வந்து சிலுவையில் மரித்தாரா? இல்ல, எப்படியாக வந்தார்? நம்மை போல 100% மனுஷத்தன்மை உடையவராக கொண்டவராக வந்து சிலுவையிலே அவர் நமக்காக மரித்தார். நம்மை போலவே அவர் என்ன பாடுள்ளவராக, சோதிக்கப்பட்டவராக, பாவம் இல்லாதவராக இருந்தார். அவர் நம்முடைய பலவீனங்களை எல்லாம் என்ன செய்தார்? நம்முடைய பலவீனங்களுக்காக பரிதபிக்கக்கூடிய பிரதான ஆசாரியராக அவர் இல்லாமல் நம்மை போலவே என்ன செய்கிறார் இருக்கிறார்? எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டு பாவம் இல்லாத ஒரு பிரதான ஆசாரியராக இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ நம்மளை வந்து வஞ்சித்து அக்கிரமத்தினாலும் பாவத்தினாலும் நம்முடைய ஆத்துமாவை மறிக்க வைத்த பிசாசை அழிக்கும்படிக்கு தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டார் என்று சொல்லி நாம பார்க்கிறோம். அப்ப எனக்காக பழி வாங்குகிறவர் என் இனத்தாராக, என்னுடைய ரத்தத்தின் ரத்தமாக, என்னுடைய எலும்பின் எலும்பாக வெளிப்பட்டார் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டார் என்று சொல்லி நாம பார்க்கிறோம். அப்போ என்னுடைய ஜீவனை வந்து பறிக்க முயல்கின்ற அந்த பிசாசின் இடத்திலிருந்து அவர் என்ன செய்கிறாரு? இந்த உலகத்தின் இடத்திலிருந்து நம்மை என்ன செய்கிறார்? காப்பாற்ற இயேசு கிறிஸ்து நமக்காக மீட்பராக, கோயலாக சிலுவையில அறையப்பட்டார் என்று சொல்லி நாம பார்க்கிறோம். அப்போ தன்னுடைய மரணத்தின் மூலமாக பிசாசை அழிக்க அவர் வந்து என்ன செய்தார்? எதற்காக அவர் வந்தார்? மரணத்தின் மூலமாக பிசாசை அழிக்கத்தான் அவர் வெளிப்பட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். அது மாத்திரம் இல்லாமல் அவர் வந்து எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? பரிசுத்தம் செய்கிறவரும் பரிசுத்தம் செய்யப்படுகிறவர்களுக்கும் ஒருவராலே உண்டாயிருக்கிறார்கள் என்று சொல்லி நாம பார்க்கிறோம். இது நிமித்தமாக அவர் நம்மை சகோதரர் என்று சொல்லி பார்க்கிறோம் இல்லையா? நம்மள என்ன சொல்றாரு? சகோதரர்கள் என்று சொல்லி அழைக்க அவர் என்ன செய்யப்படவில்லை? வெட்கப்படவில்லை. இப்ப நம்மளே வந்துட்டு நம்மள ஒரு சகோதரன் ரொம்பவும் கெடுத்து குட்டி செவராய் குடியும் ட்ரக்ஸுக்கும் அடிமையா நம்ம சகோதரன் சொல்ல நம்ம விருப்பப்படுவோமா? நம்ம விருப்பப்பட மாட்டோம். ஆனா அவர் நம்ம என்ன செய்கிறார்? நம்மை சகோதரர் என்று அழைக்க அவர் வெட்கப்படவில்லை. நம்மளை வந்து மீட்க படிக்க அவர் என்ன செய்கிறார்? சிலுவையில நமக்காக சாபமானார் என்று சொல்லி பார்க்கிறோம். மரத்துல தூக்கப்பட்டார். மரத்துல தூக்கப்பட்ட யாருமே சபிக்கப்பட்டவர் என்று சொல்லுவாங்க. ஆனா அவர் நமக்காக நம்மையில இருக்கிற பழிகளை அவர் என்ன செய்திருக்கிறார்? நிவர்த்தி செய்திருக்கிறார். நம்ம இருந்த பாவங்களை எல்லாம் அவர் என்ன செய்திருக்கிறார்? தூரமாக ஆழ்கடலிலே எரிந்து விட்டார். நமக்காக பிதாவின் இடத்துல பரிந்து பேசுகிறவராக இருக்கிறார் என்று சொல்லி நம்ம பார்க்குவோம். அப்புறம் அது மாத்திரம் இல்லாமல் நம்ம திரும்பவும் பயப்படுகிறதற்கு பயத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று அழைக்க பண்ணுகிற புத்திர ஸ்வீகாரத்தின் ஆவியை அவர் நமக்கு தந்திருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ நமக்காக பரிந்து பேசுகிற தெய்வம் நமது பிதாவின் வலது பரிசுத்தை நமக்காக வீச்சிருந்து நமக்காக என்ன செய்து கொண்டிருக்கிறார்? பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார் இந்த மீட்பராகிய கோயல் என்பவர் என்று சொல்லி பார்க்கிறோம். பவுல் வந்துட்டு சொல்கிறார், படிக்க வேண்டாம், 1 கொரிந்தியர் 1 நம்ம பார்க்கும்போது, உங்களுடைய சரீரம் நீங்கள் தேவனால் பெற்றதும் உங்களில் தங்கி இருக்கின்ற பரிசுத்த ஆவியானவருமாக இருக்கிறது. நீங்கள் அவர் என்ன சொல்றாரு? இந்த உடம்பு உங்களுடையது அல்ல, என்ன கிரயத்துக்கு கொல்லப்பட்டிருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி அவர் எழுதியிருக்கிறார். அப்போ நம்ம கிரயத்துக்கு அவர் என்ன செய்திருக்கிறார்? சிலுவையிலே விடுதலையாக்கி இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ கிரயம்னா என்ன? ஒரு காசு கொடுத்து வாங்குறது. அப்போ அவர் நம்மை வந்துட்டு சிலுவையில ஒரு ரத்தத்தை சிந்தி நம்ம என்ன செய்திருக்கிறார்? நம்மை வாங்கி இருக்கிற கிரயத்துக்கு நம்மை கொண்டிருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அவருடைய சிந்தின அந்த ரத்தம் விலையேற பெற்றதும் மாசற்றதும் பரிசுத்தமான ரத்தத்தை, அந்த ரத்தத்தை என்ன செய்திருக்கிறாரு? கிரயமாக சிந்தி நம்மை அவர் வந்து மீட்டெடுத்திருக்கிறார். ஒரு ஆட்டுக்குட்டியான போல அவர் நம்மை என்ன செய்திருக்கிறார்? அந்த ரத்தத்தை சிந்தி நம்மை மீட்டெடுத்திருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ யூபிலி ஆண்டு நான் சொல்லலே 50 வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு ஆண்டு அறிவிக்கப்படுகிறது என்று. அப்போ நமக்கும் ஒரு யூபிலி ஆண்டு அறிவிக்கப்பட்டு விட்டது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். விடுதலை ஆண்டு நமக்கு கூறப்பட்டு விட்டது என்று சொல்லி பார்க்கிறோம். கிறிஸ்துக்குள்ளாக நாம் அடிமைகளாக இருந்த நம்ம அடிமைகளாக விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். பிசாசுக்கும் உலகத்துக்கும் நாம என்ன கிடையாது, நம்ம எதுக்கு அடிமைப்பட்டிருந்தோம்? பிசாசுக்கும் இந்த உலகத்துக்கும் நம்ம அடிமைப்பட்டிருந்தோம். அந்த அடிமைத்தனத்திலிருந்து அவர் என்ன செய்தார்? சிலுவையிலே ரத்தத்தை சிந்தி நம்மை மீட்டு கொண்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். அவருக்குள்ள இயேசு கிறிஸ்துக்குள்ள நாம எதை பெற்றிருக்கிறோம்?
விடுதலையை பெற்றிருக்கிறோம் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ யோபனுடைய வாழ்க்கையில நடந்த இவ்வளவு வேதனைகள், அங்கலாய்ப்புகள் இது மத்தியிலிருந்து அவர் என்ன செய்கிறாரு? வெகுண்டெழுந்து என்ன சொல்கிறார்? என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். என் மீட்பர் என்னது? மரித்தவர் இல்ல, சிலுவையில மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு அதோடு முடிந்தது மாத்திரமல்ல, 3ஆம் நாள் அவர் என்ன செஞ்சார்? உயிரோடு எழுந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். சாவியையும் பாதாளத்தையும் அவர் ஜெயித்திருக்கிறார் என்று சொல்லி நாம பார்க்கிறோம். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், நான் கடைசி நாளில் அவரை பூமியின் மேல் நிற்பதை காண்பேன் என்று நம்பிக்கையோடு சொல்கிறதை பார்க்கிறோம். 10 பிள்ளைய ஒரே நாள்ல பறி கொடுத்த அவர் வந்துட்டு அவர் அவ்வளவுதான் ஆணித்தரமாக விசுவாசத்தோடு சொல்கிறார் என்று சொல்லி நாம பார்க்கிறோம். அப்போ என் இனத்தாராகிய ஒரு மீட்பர், என்னுடைய ரத்தத்தின் ரத்தம், எலும்பின் எலும்பாக இருக்கிற என் இனத்தார், என்னுடைய அநியாயமான இந்த பழிக்கு என்னை நீக்க எனக்காக வருவார், எனக்காக போராடுகிறவர், எனக்காக யுத்தம் செய்கிறவர் எனக்காக இருக்கிறார். நமக்கு அப்போ அந்த நம்பிக்கை யோபுவை போல நமக்கும் என்ன செய்ய வேண்டும்? அந்த நம்பிக்கை, எனக்காக போராடுகிறவர், எனக்காக பரிந்து பேசுகிறவர், எனக்காக காரியங்களை செய்கிறவர் என்ன செய்ய வேண்டும்? எனக்காக இருக்கிறார் என்ற அந்த நம்பிக்கை நமக்குள்ளே இருக்க வேண்டும். அவரை போல நாமும் என்ன செய்ய வேண்டும்? இந்த மாம்சம் உள்ளானவைகள் அழிந்து போனாலும் கடைசி நாளிலே எழுந்திருப்பேன். இந்த கண்கள் அந்நிய கண்கள் அல்ல, என் கண்கள் என்ன செய்யும்? அவரை காணும். என் மேல சுமத்தப்பட்ட இந்த அநியாயமான பழிக்கு என்னை நீங்களாக்குவதற்கு இயேசு கிறிஸ்து ராஜா வந்திருக்கிறார் என்று சொல்லி அவர் என்ன செய்கிறார்? யோபு அவ்வளவு நம்பிக்கையோடு அறிவிக்கிறதை நாம பார்க்கிறோம். அப்போ அந்த 19ஆம் அதிகாரத்திலேயே யோபுடைய விசுவாசம், நம்பிக்கை எல்லாமே என்ன சொல்கிறதா இருக்கிறது? நான் அடுத்த வாழ்க்கையில இப்ப சொல்றாங்க இல்லையா, மறுஜென்மம் அப்படின்னு, அடுத்த வாழ்க்கையில கிறிஸ்துவை நான் பார்ப்பேன், பூமியின் மேல நிற்பார் அப்படின்னு சொல்லி விசுவாச அறிக்கையை சொல்லுகிறார். ஆனா நடந்தது என்னன்னா, கடைசி அதிகாரம் 42 இப்படியாக தேவன் எப்படியாக எழுதுகிறார்? தேவனே, நான் உம்மை பற்றி கேள்விப்பட்டிருக்கின்றேன், ஆனால் இப்பொழுது என் கண்களால் உம்மை காண்கிறேன் என்று யோபு மறுமையிலே ஆண்டவரை பார்ப்பேன் என்று விசுவாசம். கடைசி அதிகாரம் 42ஆம் அதிகாரத்துல பார்க்கும் 25ல இப்படி சொல்றாரு. 42ஆம் அதிகாரத்துல அவர் பார்க்கும்போது அவர் என்ன சொல்கிறாரு? தேவனே, நான் உம்மை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறேன், ஆனா இப்போ என் கண்களால உம்மை நான் பார்க்கிறேன் என்று யோபு மறுமையிலே ஆண்டவரை பார்ப்பேன் என்று விசுவாசம் கொண்டிருந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்போ அது மாத்திரம் இல்லாம கடைசி நாளில் என் மீட்பர் பூமியின் மேல் நிற்பார் என்று சொல்லி கொண்டிருந்தார் என்று சொல்லி பார்ப்போம். அப்போ யோபு வாழ்ந்த அந்த நாட்களிலே அவர் என்ன சொல்ற? என் கண்கள் உண்மை கண்டது. அப்போ அவருடைய விசுவாசத்தின் பலனாக என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், எனக்காக ரத்தம் வாங்குகிற என் இனத்தராகிய என் மீட்பர் எப்படி இருக்கிறார்? உயிரோடு இருக்கிறார். என்னை நியாயப்படுத்துகிற என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அப்புறம் என்ன சொல்கிறாரு? என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்து என்பதை அவர் யாரு? அந்த மீட்பர் யாரு? என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்து என்பதை நான் புரிந்து கொண்டேன். யெகோவா தேவனே என் மீட்பராக, என் கோயனாக வந்திருக்கிறார். நான் சோதிக்கப்பட்ட பிறகு பொன்னாக திகழ்வேன் என்று சொல்லி அவர் சொல்கிறதை பார்க்கிறோம். கடைசியாக யோபுவினுடைய மீட்பர் எல்லா பழி சொல்லுக்கும் நீங்களாக்கி யோபுவின் சிறை இருப்பை மாற்றினது மாத்திரமல்ல, யோபுவினுடைய முன்னிலைமையை பார்க்கலாம், அவருடைய பின்னிலைமையை எப்படி ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை கொடுத்து அவரை ஆசீர்வதித்திருக்கிறார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ யோபுவினுடைய அந்த மகிமையான முடிவை நம்ம பார்க்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலும் நம்ம நிறைய தரம் அநியாயமாக பழி சுமத்தப்பட்டிருக்கலாம். நாம் அவர்களோடு பழி சுமத்தப்பட்டிருக்கும் போது அவங்களோட தர்க்கம் செஞ்சு சண்டை போடுறது காட்டிலும் எல்லாவற்றையும் கர்த்தருடைய பாதத்துல ஜெபத்துல வைத்து கொண்டு போகும்போது கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்கிற தேவனாக இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். நமக்காக அவர் வழக்காடுகிற தேவனாக இருக்கிறார். அது மாத்திரமல்லாமல் நமக்கு விரோதமாக எழும்புகின்ற எல்லா நாவையும் அவர் குற்றப்படுத்துகிறவராக இருக்கிறார் என்று சொல்லி நாம பார்க்கிறோம். என்னை நீதிமானாக்குகிறவர், அவர் என்ன சொல்கிறாரு? என்னை நீதிமானாக்குகிறவர் எனக்கு சமீபமாக இருக்கிறார் என்று சொல்லி யோபு அவ்வளவு ஆணித்தரமாக என்ன சொல்கிறாரு? இயேசுவின் பிறப்பை காண்பதற்கு முன்பாகவே இப்படியாக ஒரு மீட்பர் வர இருக்கிறார், அவரை நான் பார்ப்பேன் என்று சொல்லி அவர் சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தர் தந்த இந்த நல்ல வார்த்தைக்காக தேவனை துதிக்கிறேன். ஆமென். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி இயேசுவே, நன்றி ஆவியானவரே, நன்றி பிதாவே. ஆமாம் ஆண்டவரே, இரத்த சம்பந்தம் பண்ணினவர் என்று நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. என் மாம்சத்தின் உடலின் என்றெல்லாம் ஆண்டவரே அப்பா, நீர் எங்களோடு இணைந்து கொண்டீர் என்று நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. ஆகதான் நாங்கள் இந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை தான்
ஆண்டவரே இன்று நாங்கள் ஆண்டவரை அறிந்து கொண்டோம். ஆண்டவரே தேவன் நம்மையில் வைத்த அன்பு எவ்வளவு பெரிதாக இருக்கிறது, தேவன் நம்மையில் வைத்த நேசம் எவ்வளவு பெரிதாக இருக்கிறது. யோபுவை ஒரு முன்னுதாரணமாக எடுத்து அவருடைய நினைவுகள் எல்லாம் எப்படியாக இருந்தது, தேவன் பேர் ஆண்டவரை பற்றுதலாக இருந்த தேவன் இந்த உலகத்திற்கு வருவதற்கு முன்பே அவரை குறித்ததான தரிசனங்களை கண்டிருந்தார் என்று நாங்கள் பார்க்கிறோம். அல்லேலூயா. ஆனால் இந்த புதிய ஏற்பாட்டு காலத்தில் நாம் முகமுகமாய் அவரை தரிசித்திருக்கிறோம் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆனாலும் தேவன் சொன்னார், நீங்கள் என்னை கண்டு விசுவாசித்தீர்கள், என்னை காணாமல் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று ஆமாண்டவரை பேசினது நம்ம அறிந்திருக்கிறோம். ஆகையால் அல்லேலூயா, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நன்றி இயேசுவே, நன்றி ஆவியானவரே. நீர் எங்களுக்கு ஆண்டவரே சம்பந்தராய், ஆண்டவரே எங்களுக்காக, ஆண்டவரே ஒருவருக்காக ஒருவர், ஆண்டவரே ஆமாண்டவரே சொன்னது போல ஒருவன் தன் சிநேகிதனுக்காக மறிக்கக்கூடுமோ? அல்லேலூயா. ஆனால் தேவன் நமக்காக, நம்முடைய பாவங்களுக்காக, நம்ம அக்கிரம மீறலுக்காக அவர் காயப்பட்டார், நொறுக்கப்பட்டார், மரித்து அடக்க 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். இந்த விசுவாசத்தை பெற்று நாம் ஆண்டவரே அல்லேலூயா நமக்குள் நிச்சயம் முடிவு நம்பிக்கை உண்டாய் பிதாக்குமன் பரிசுத்தவான் ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் ஆண்டரை கொண்டுமானால் நமக்குள் அவர் நமக்குள் ஆமாண்டரை இருப்பதையும், நாம் அவரை காண்பதையும், நாம் அவரை உணர்வதையும் நாம் அறிந்து கொள்ள முடியும். அல்லேலூயா அல்லேலூயா. அதில்தான் தேவன் நம்மேல் எப்பொழுதும் நினைவாக இருக்கிறார், நம்மளை ஆண்டு கொண்டிருக்கிறார் என்று நாங்கள் அறிகிறோம். அல்லேலூயா அல்லேலூயா. இதை எப்பொழுது இந்த ஒரு உணர்வு நமக்குள் வருகிறது என்றால், பிதாக்குமான் பரிசுத்த ஆவியினால ஞானஸ்நானம் பெற்ற பிள்ளைகளுக்கு தேவ ஆவியானவர் ஆண்டவரை நிழலிடுகிறதை, ஆண்டவர் நம்மே அசைவாடுகளை நாம் உணர முடியும். ஏனால் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், சகலத்தை செய்ய வல்லவர், ஏற்ற காலத்தில் ஏற்ற சமயத்தில் தீவிரமாய் நடப்பிப்பார் என்று யோபு சொன்னது போலவே நாமளும் அந்த வார்த்தையை இன்றும் நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஏன்? அந்த ஜீவனுள்ள தேவன் நமக்காக, நம்முடைய காரியங்களுக்காக, நம்முடைய சூழ்நிலைகளுக்காக அவர் அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு மரித்து அடக்க 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து இதோ வலது பரிசு வீட்டிலிருந்து இன்றும் பார்த்து பேசிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா அல்லேலூயா. ஆகதான் நமக்கு ஒரு உரிமை தந்திருக்கிறார். அல்லேலூயா அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. அப்பா பிதாவே என்று அழைக்கிற புத்திர சுவீகாரத்தை தந்ததும் இல்லாமல் அவர் நம்மை அவர் இரத்த கோட்டைகளை நம்மளை வைத்துக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஆகதான் அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. நாம் எப்படி அவர்களோட உரிமை பாராட்ட முடியும்? அல்லேலூயா அல்லேலூயா. ஏனென்றால் தேவன் நம்மில் வைத்த அன்பை அளவில்லாமல் நமக்குள்ள ஆண்டவரை இன்றும் அசைவாடு, இன்றும் நம்மளோடு பந்து பேசிக் கொண்டிருக்கிறார், இன்றும் நம்மளோடு பேசிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அதனால் வானமும் பூமியை அழிந்து போய் இந்த வார்த்தையில உருவாயில் அழிவதில்லை என்று சொன்னவர் இன்றும் நம்மளோடு ஆண்டவரை இன்றும் நம்மளோடு நடக்கிறவராய், நம்மளோடு கூட இருக்கிறவராய் இருக்கிற ஒரே தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான். அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் பிரசங்கம். அல்லேலூயா. ஏன்? அல்லேலூயா. அவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டீர்கள் என்றால் அல்லேலூயா அவரால் இரத்தத்தால் கழுவப்பட்ட நீதிமான்களாய் மாறிவிடுவீர்கள். அல்லேலூயா. சூத்திரம். அல்லேலூயா. ஏனால் இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவம் மன்னிப்பில்லை என்று சொன்னதற்காக அல்லேலூயா. ஆண்டைய மாட்டையோ புறாவையோ அல்லேலூயா அல்லேலூயா அல்ல, தேவன் தாம் சொந்த இரத்தத்தினால் நம்மளை உருவாக்கினார். அவருடைய நாசி சுவாசத்தில் நாம் ஜீவ ஆத்மானோம் என்பதற்காகவே அவருடைய இரத்தத்தை கொண்டு நம்மளை மீட்கும் பொருளாக ஆனார் என்று பார்க்கிறோம். ஆகதான் நமக்கு ஒரு உரிமை இருந்தது. இரத்த கோட்டைக்குள்ளே நாம் நுழைந்து விட்டோம், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது, நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது, சாத்தான் பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். கோட்டைக்குள்ளே நாங்கள் நுழைந்து விட்டோம், அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது, தேவனே ஒளியும் மீட்புமானார், யாருக்கு அஞ்சிடுவோம், இயேசுவின் வாழ்வின் மானார், யாருக்கு பயப்படுவோம். கோட்டைக்குள்ளே நாம் நுழைந்து விட்டோம், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது, இம்மட்டும் உதவினை எபினேசரே இனியும் காத்திடுவார், உலகிலே இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவரே. இரத்த கோட்டைக்குள்ளே நாங்கள் நுழைந்து விட்டோம், எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது, தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் மறவாத என் நேசரே,
ஆயனை போல நடத்துகிறீர், அபிஷேகம் செய்கின்றீர். இரத்த கோட்டைக்குள்ளே நாம் நுழைந்து விட்டோம், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. மலைகள் குன்றுகள் விலகினாலும் மாறாது இயேசு கிருபை, அனாதி சிநேகத்தால் இழுத்துக் கொண்டார், அனைத்து சேர்த்துக் கொண்டார். கோட்டைக்குள்ளே நாம் நுழைந்து விட்டோம், இனி எதுவும் அணுகாது, தீங்கும் தீண்டாது. ஆமென். ஹல்லேலூயா. ஏனால் நாம் உடன்படிக்கையின் ஹல்லேலூயா தேவ பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்பதை அறிந்திருக்கிறோம். ஆகையால் தான் நமக்கு அவர் கொடுக்கப்பட்ட ஒரு இந்த ஜீவனுள்ள வார்த்தையினால் நாம் இன்னும் ஒப்புரவாக்கப்படுகிறோம், இன்னும் அவரை கிட்டி செல்கிறோம், இன்னும் நம்ம அறிகிறோம் தேவன் யார் என்பதை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. அந்நிய கண்களில் என் கண்களை காணும் என்று சொன்னதை உண்மையாகவே நாங்கள் ஹல்லேலூயா. ஏன்னா இந்த நாட்களில் நம்முடைய வாழ்க்கை பகுதிகளில் நாம் எல்லாவற்றையும் அனுபவிக்கக்கூடிய கிருபையும் பலத்தையும் தந்தவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் நம்மை இப்படியாக அவர் நம்மேல் வைத்த அன்பை வெளிப்படுத்துகிறார் என்பதை நாங்கள் உணர முடியும். இந்த வேதங்களை வாசிக்கிறோம், வேத வார்த்தைகளை தியானிக்கிறோம், வேத வார்த்தைகளை கேட்கிறோம், தாசர்கள் மூலம் தாசிகள் மூலம் பேசுவதை நாம் கேட்கிறோம். ஏன் தேவன் இன்றும் உயிரோடு இருக்கிறார், இன்றும் நம்மளோடு பேசிக் கொண்டிருக்கிறார். நம் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோபுக்கு அந்த காலத்திலே தரிசனமானவர் இந்த நாளிலும் நம்மளோடு நமக்கு முன்பாக தரிசனமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் கருணையுள்ளவராய் இருக்கிறார். அவர் நீடிய பொறுமை சார்ந்த தயவு அன்பு இரக்க மனதுருக்கத்துடன் நம்மளோடு பழகுகிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நன்றி, 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 நன்றி இயேசுவே, நன்றி ஆவியானவரே. இப்பொழுது நாம் திருவிருந்த ஆராதனைக்கு நேரம் கடந்து செல்வோம். உதவினே எபினேசர், நம் தேவைகளை சந்தித்தவர் யெகோவாயிரே, இன்றும் என்றும் நம்மோடு இருக்கும் இம்மானுவேலர் அவரே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் நல்லவர், சர்வ வல்லவர். அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து நம்மை காப்பாராக. கர்த்தர் நம்முடைய முகத்தை நம்ம பிரகாசம் கிருபையா இருப்பாராக. கர்த்தர் நம்முடைய முகத்தை பிரசன்னமாக்கி நமக்கு சமாதானம் கட்டளையிடுவாராக. பிதாவாகிய தேவனுடைய அன்பு தயவும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை சமாதானம் பரிசுத்த ஆவியுடைய அபிஷேகம் அன்னி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மட்டும் நம்மளோடு இருப்பதாக. ஆமென். 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 ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்படிதான் உட்கார்ற ஜெபத்துல உங்களை புள்ளையா சோத்திரம், 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 சோத்திரம் ஆண்டவரே. நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நல்லவரே, வல்லவரே, சோதரம் காப்பவரே, காண்பவரே, சோதரம் துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவரே, சோதரம் நேற்றும் இன்றும் இன்று மாறாதவரே, சோதரம் ஒருவராக பெரிய அதிசயங்களை செய்கிறவரே, சோதரம் அப்பா. அப்பா, நீர் எங்களோடு உம்முடைய உடன்படிக்கையை குறித்து எங்களோடு பேசினீர் ஆண்டவர். எப்படி நீர் இரத்த சம்பந்தராய் இருக்கிறீர், எப்படி எங்களுக்கு ஆண்டவரே ஒரே சரீரமாய்